வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம இன்னொரு ஃபுட் வ்ளாக்ல தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்மியான சொரா புட்டு. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க. ரெண்டு இன்கிரீடியன்ஸ் இருந்தால் போதும். ஒன்று வெங்காயம், இன்னொன்று பூண்டு. ஆனால் ரெண்டுமே நிறைய குவான்டிட்டி தேவைப்படுது. ஒரு பெரிய வெங்காயம் 4 எடுத்துக்கோங்க. இது வேறு யாரோட என்னோட மகன் தான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா எங்கள் வீடியோவை? 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை நல்லா தோல் உரிச்சு வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. மீன்வைல் சொரா போட்டு இன்னைக்கு 1 kg நாங்கள் சொராவை எடுத்துருக்கோம். அதை நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. ஒரு பேன் எடுத்து அதில் நல்லா ரீஃபைண்ட் ஆயில் நல்லா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் இந்த சொரா புட்டுக்கு டேஸ்ட் இன்னும் கூடும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுடுங்க. 2 பொருள் தான் சொல்லியிருக்கேன், அந்த 2 பொருள் தான். கூட பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பச்சை மிளகா உங்களுக்கு தேவைப்படும் 2லேருந்து 3 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் காமிச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே ஒரு சேர கடாயில் சேர்த்துடணும். இவ்வளோதாங்க. வெரி சிம்பிள் சொரா புட்டு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்லும் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை எப்படி வதக்குறோம், எவ்வளோ நேரம் வதக்குறோன்றதுல தான் சொரா புட்டோட டேஸ்ட்டே அடங்கியிருக்கு. நல்லா வதக்கணும். இது எப்பவுமே வதக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், லைட்டாக சால்ட்டு சேர்த்து வதக்குப்போம் இல்லையா? ஸோ அது நல்லா சாட்டே ஆகும், நல்லா வதங்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியே கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை சால்ட் இருக்குனாலும் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை, பூண்டோட பச்சை வாசனை அதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போகணும். அதே மாதிரி வெங்காயத்தோட கலரும் லைட்டாக நம்மளுக்கு மாறணும். ஸோ அதை வதக்கிட்டே இருக்கும் போது நம்ம வேக வச்ச சொரா போட்டு என்ன பண்ணணும், நல்லா தண்ணி வடிகட்டி அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நல்லா உங்களோட வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் போடுங்க. அந்த கலர்னால் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். நம்ம எவ்வளோ நேரம் வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் நம்மளுக்கு. ஸோ நல்லா வதங்கின பிறகு அட் லாஸ்ட்டாக நம்ம தண்ணிலாம் இருத்து வச்சுருக்க அந்த சொராவை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துற வேண்டியதாங்க. ஸோ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். அட் லாஸ்ட்டாக இந்த சொராவை உள்ளே இறக்கிடுறோம். சொரா புட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது கூட நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன், அதாவது சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் கலக்கும் போது என்ன ஆகணும், நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அதாவது ஒரு மாதிரி திரியாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், அப்படியே உதிர்ந்து இருக்கிற மாதிரி தான் வந்து சொரா புட்டோட டெக்ஸ்சரே இருக்கும். ஸோ நல்லா அதை கிண்டி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எவ்வளோ முடியுதோ நம்மளால் அவ்வளோ நேரம் வந்து அதை நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கும் நம்ம. ஸோ இது எல்லாமே வந்து அதோட போன்ஸ், அதாவது அந்த எலும்பு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எலும்பு தான் அது. இது அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி இதில் சேர்த்துருக்கேன். அட் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து அந்த வாசத்துக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை இது 2த்தையும் சேர்த்து ஒரு கலரி விட்டால் போதுங்க. அவ்வளோதான். சுவையான சூடான சொரா புட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருந்தது இல்லையா சொரா புட்டு. 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான சொரா புட்டு செஞ்சுட்டோம். இந்த சண்டே எல்லார் வீட்லேயும் இந்த சொரா புட்டு ட்ரை பண்ணுறீங்க. எப்படி இந்த சொரா புட்டோட டேஸ்ட் வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் ஆகலையோ குக்கிங் வீடியோலையோ ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.